ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. உங்களுடைய வேலை, உங்களுடைய வீடு, உங்களுடைய வசதிகள் எல்லாம் பெரியது. அது மாத்திரம் இல்ல, மரணத்திற்கு பிறகு பரலோகத்துல அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. பரலோகத்துல வீடு, அது ரொம்ப ஆசீர்வாதம், ஆச்சரியமானது. அது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். அவரை நேசித்து அவரை பின்பற்றினா போதும், அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து ஆசீர்வாதமாய் நடத்துவார். இன்னைக்கு இருக்கிறத பார்த்து சோர்ந்து போகாதங்க. வரப்போகிற நாட்கள்ல உங்களுக்காக தேவன் பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க அவரை நேசித்து அன்பு குறைந்து பின்பற்றினா போதும், அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நாம நேசிக்கிறேன், எனக்காக நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை என் கண் காணவும் இல்லை, நான் இதுவரை